தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காலை எழுந்து இரவு உறங்குவதற்குள் தினமும் ஒரு சிலை திறப்பு குறித்த அறிவிப்பையும் கூட்டணி குறித்த அறிக்கையையும் பாஜக அதிமுக குறித்து கருத்துக்களை வெளியிடுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார். பெரும்பாலும் இதை பற்றி பேசியே 4 வருடத்தை ஓட்டிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை மடைமாற்றவும் திமுக அரசின் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மூடி மறைக்கும் வேளைகளில் இறங்கியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். எந்த மேடை ஏறினாலும் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து பேசுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார். கூட்டணி குறித்து பேசும் முதல்வரின் பேச்சு தற்போது அவருக்கே எதிராக திரும்பியுள்ளது. இந்த அசிங்கம் தேவையா என்ற அளவிற்கு கொண்டு சென்றுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் கூட்டணிக்காக ஏங்கி நிற்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்கள் நீட் விலக்கிற்கு பிறகுதான் பாஜகவுடன் கூட்டணி வைப்போம் என முதுகெலும்போடு அறிவிப்பாரா என்று கேட்டிருக்கிறேன். விரைவில் விடை கிடைக்கும். இந்தியா முழுவதும் ஏற்கப்பட்டது நீட் தேர்வு. உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்து விட்டது. ஏன் திமுக எம்பி ஆர் ராசா எந்த கும்பனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என பேசியிருக்கிறார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட் விலக்கு என கூறினார் ஸ்டாலின். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் முதல் கம்யூனிஸ்ட் ஆளும் அனைத்து மாநிலங்களிலும் நீட் தேர்வு நடைபெற்று வருகிறது. அதேபோல் திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்சி நடத்தும் அண்டை மாநிலங்களில் கேரளா, கர்நாடகா போன்றவற்றில் 3 மொழிகள் கற்றுத்தரப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் எதிர்ப்பு. ஏன் தமிழகத்தில் எதிர்ப்பு என பார்த்தால் திமுகவினர் மருத்துவக் கல்லூரிகளை நடத்தி வருகிறார்கள். நீட் வந்ததால் டொனேஷன் கேட்க முடியவில்லை. சாதாரண வீட்டு பிள்ளைகளும் மருத்துவராகிறார்கள். இது திமுக கண்ணிற்கு உறுத்துகிறது. சரி, ஏன் 3 மொழிகள் கற்றுத்தர எதிர்ப்பு என பார்த்தால் திமுகவினர் அதிகமாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை நடத்துகிறார்கள். அரசு பள்ளியில் 3 மொழிகள் கற்றுக் கொடுத்தால் தனியார் பள்ளியின் வருமானம் அடிவாங்கும். அவ்வளவுதான். இதனால்தான் தமிழகத்தில் உணர்வுகளை தூண்டி அரசியல் செய்து வருகிறது திமுக. அதற்கு கம்யூனிஸ்ட், காங்கிரசும் ஆதரவு வேறு கொடுக்கிறது. அவர்கள் ஆளும் மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும். தமிழகம் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன என பதவி சுகத்தை அனுபவித்து வருகிறார்கள். இது ஒருபுறம் இருந்தால் கூட்டணி குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசுவது வேடிக்கையாக உள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியின் போது காவிரி பிரச்சினை தலைவிரித்து ஆடியது. மேலும் மத்தியில் காங்கிரஸ் இருந்தும் திமுகவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பின்னர் பாஜக மத்தியில் மற்றும் கர்நாடகாவில் ஆட்சி அமைத்தது. காவேரி பிரச்சினை முடிவுக்கு வந்தது. தற்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்தது. காவேரி பிரச்சினை தலைதூக்க ஆரம்பித்துள்ளது. இதுகுறித்து பேசும் முதல்வர் ஸ்டாலின் கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் முடிவை கைவிட்டால்தான் காங்கிரசுடன் கூட்டணி என்றும், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த இசைவு தெரிவித்தால்தான் கம்யூனிஸ்டுடன் கூட்டணி என்றும் சொல்ல தைரியம் உள்ளதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. ரகசியம் இருக்கிறது என்று பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது என்ன செய்வது என்று தெரியாதவர் அரங்கேற்றும் இந்த ஊட்டி நாடகத்தை மக்கள் யாரும் நம்பப் போவது இல்லை. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.